எல்லாரும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திற்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:38. இது நம்ம ஒவ்வொரு முறையும் காணிக்கைக்காக நம்ம இந்த வார்த்தையை அறிக்கைக்கு தான் நம்ம கொடுக்கணும், ஓகேங்களா? அதனால் 6:38 எல்லாம் எடுத்துக்கொள்கிறோம். லூக்கா 6ஆவது அதிகாரம் 38ஆவது வசனம். தொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரித்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இது வெறும் காணிக்கை பற்றி பேச மட்டுமல்ல. அது முந்திர வசனத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அது 3 விஷயங்களை சொல்கிறாங்க. அதே வசனத்தை 37, 38, 2 பார்த்தீங்கன்னா 3 விஷயங்களை பேசுகிறாங்க. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள். எங்கே ஆரம்பிக்கிறாரு? மற்றவனை குற்றவாளின்னு சொல்லாத, நீ எதை குற்றவாளின்னு அவனை சொல்றியோ அதன் அடிப்படையில் தான் நீ குற்றவாளின்னு தீர்க்கப்படுவோம். மற்றவங்க செய்கிறது தப்புன்னு நம்ம சொன்னோம்னா நாமளும் அதே அளவில் தான் நியாயம் தீர்க்கப்படுவோம்ங்கிறத சொல்கிறார். சொல்லிட்டு மற்றவர்களை ஆக்கினுக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், மற்றவங்களை வந்து குற்றவாளியாக்கி கூண்டில் ஏற்றி நிப்பாட்டாதீங்க, அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டீர்கள், தீர்க்கப்படாது இருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை ஆகும். எப்படியா ஒவ்வொன்றா சொல்கிறார். குற்றவாளி தீர்க்காத, நீ குற்றவாளி தீர்க்கப்படுவ. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காத, நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்ட. விடுதலை பண்ணு, அப்போ நீயும் விடுதலை ஆக அப்படி சொல்லிட்டு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு. இது கண்டினியூட்டி ஆஃப் சம்திங் இம்பார்ட்டன்ட். ஜீசஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இது வெறும் பணத்தை பற்றி, காணிக்கை கொடுப்பதை பற்றி மட்டுமல்ல. இது வந்து ஒரு பகுதி எப்படி சொல்லுது? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி மடியிலே போடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு திரும்ப. அப்படின்னா மற்றவங்க எனக்கு என்ன செய்யணுங்கிறத எது தீர்மானிக்கிறத நான் என்ன செய்யறேங்கிறத ஆரம்பிக்கும். சொல்லுங்க, மற்றவங்க எனக்கு என்ன செய்யணுங்கிறது நான் அவங்களுக்கு என்ன செய்யறேங்கிறது ஆரம்பிக்கும். ஆமே, நீங்க அன்பு செலுத்தி பாருங்க, அன்பு திரும்ப வரும் இல்லையா? அது எப்படி சும்மா வராது. இவங்க எப்படி சொல்றது? குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லும் போது குற்றவாளியாக தீர்க்காதீங்க, நீங்க குற்றவாளியாக தீர்க்காத படிக்க. அப்படின்னா மற்றவங்களாம் சரியில்லை கிறிஸ்தவங்களே சொல்லுவாங்க, விசுவாசிகளே சொல்லுவாங்க, அவர் பெரிய யோகியமா, அந்த சிஸ்டர் பெரிய யோகியமா, என்னை பற்றி அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, இப்படிலாம் பேசிட்டு அலைவாங்க. அதே மாதிரி வீட்டில் குடும்பத்தில் இருக்கவங்க, நீ பெரிய ஒழுக்கமா, கணவன் பற்றியில் சண்டை வரும்போது பிள்ளை மத்தியில், ஆமாம் நீ மட்டும் கரெக்டா, என்ன மட்டும் கேட்க, இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல காட்ட என்ன சொல்றாங்க? மற்றவர்களை நீ குற்றவாளி என்று தீர்க்காது. வேதத்தில் இயேசு கிறிஸ்துவின் போதனையில் மகுடமாக இருக்கக்கூடியது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன்னிப்பு தான். முக்கியமாக எல்லா இடங்களையும் பார்த்தீங்க, மன்னிப்பை பற்றி நிறைய பேசுவாங்க. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்போது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள். ஜபத்திலேயே பரமமண்டல ஜபத்தை சொல்லிக் கொடுக்குறாரு, எப்படி ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது. அதுலேயே மற்றவருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு. இது வந்து வெறும் மன்னிக்கிற விஷயம் கிடையாது. நாங்கள் சொல்றோம், மன்னிக்க திராணி இல்லாதவர்களுக்கும் மன்னிக்க பலம் இல்லாதவர்களும் மன்னிப்பை எதிர்பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல வர்றாங்க. யூ நாட் டிசர்வ் டு கெட் அன்பனிஷ்ட். தண்டனை இல்லாமல் விட்டுடலாம் அப்படின்னா அதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா நீ மற்றவனை பற்றி குற்றம் சொல்லி மற்றவனுக்கு தண்டனையை தீர்த்து மற்றவனை பற்றி குற்றவாளிகளே பேசிட்டு இருந்தா உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்து போகுது. ரொம்ப ஸ்ட்ரெயிட். மற்றவங்க பட்ட குற்றத்தை பார்த்து நீங்கள் குற்றம் பேசுறீங்கன்னா இது லிட்டரலாக டைரக்டாக விடுகிறது. சகோதரரை பார்த்து எப்போதும் குற்றம் தீர்க்கிற பிசாசுடைய ஆவி. மற்றவங்களை பற்றி குற்றமே பார்க்காதீங்க, மற்றவர்கள் இடத்துல குற்றங்களை தேடாதீர்கள். குற்றங்கள் நிறைய செய்யத்தான் செய்யறாங்க. நாங்களும் மனுஷன் தான், நாமளும் அது மாதிரி பண்றோம். எத்தனை பேரை நம்ம பண்ணல. ஆனால் எல்லா இடங்களிலும் மக்களுடைய இருதயங்களிலே மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பது ஈஸியாக வரும். ஏன்னா இந்த நேச்சர்
இந்த ஃபாலன் நேச்சர், விழுந்து போன அந்த தன்மை நமக்குள்ள இருக்கிறதுனால மற்றொருத்தர் குற்றங்களை தேடுவோம். நல்லா பாருங்களேன், இங்கே எங்கே மிஸ்டேக் இருக்குன்னு கேளுங்க, ஈஸியாக சொல்லிடுவாங்க. எங்கே நல்லா இருக்குன்னு கேளுங்க, சொல்ல தெரியும் இல்லையா? ஒரு ட்ரெஸ்ஸே போட்டால் கூட, என்ன ட்ரெஸ் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, அந்த ஓரத்தை கிழிஞ்சிருக்க மாதிரி இருக்கேன், அந்த ஓரத்தில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குதே அப்படிம்பாங்க. நல்லா கவனிங்க, அவங்களுடைய பார்வை எங்கே தான் முதல்ல போகும்னா, எங்கே நெகட்டிவாக இருக்குதோ அங்கே தான் போகும். அது விழுந்து போனவனுடைய தன்மை. ஆனால் நம்ம எப்படி ஆவியை பெற்றவங்க எப்படி பார்க்கணும்னா, see the better side of best side of the people. மற்றவங்க இடத்துல பெஸ்ட் என்னன்னு பாருங்க. இன்னைக்கு முடிஞ்சதுக்கப்புறம், சர்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் யாரையும் ஒருத்தரை பார்த்து, நிச்சயமாக ஒருத்தரை பார்த்து சொல்லிட்டு போறீங்க, அவங்ககிட்ட இருக்க பெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு போகும். ஒரு பெஸ்ட் ஆகும், ஒரு பெஸ்ட் ஆகும், எனக்கு இது ரொம்ப அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஏன் சொல்றதுன்னா, இது நேச்சர். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பழக்கு விற்கிறதுல இருக்கணும். மற்றவங்களை பாராட்ட தெரியலன்னா நாம எப்படி பாராட்டப்படுவோம்? அநேக சமயங்கள்ல நமக்கு வர வேண்டிய வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை பத்தி பார்த்து வரோம். வேற அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி மடியில போடணும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன மேல சொல்றாங்கன்னா, மற்றவர்களை நீங்கள் குற்றவாளிகள் தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று. இப்ப என்ன சுயநலம் சொல்லிக்கலாம், எல்லாம் சொல்லுங்க, சுயநலம். நான் குற்றவாளி தீர்க்கப்படக்கூடாது, அதனால பொழைச்சு போன்னு விட்டுறேன். எப்படி என்ன ஆண்டவர் கணக்கு கேட்பார், அதுக்காக உங்ககிட்ட கணக்கு கேட்காம நான் ஒரு பக்கம் சுயநலம் தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நடத்தினா மட்டும்தான் யாரையும் மன்னிக்க முடியும். தகுதியில் அவர்களை மன்னிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். எப்போ முடியும்னா, நம்மை அவர்கள் மன்னிக்கிறதற்கு ஆயத்தமா இல்லாத போதும் நாம் அவரை மனமுவந்து மன்னித்தால் அந்த மன்னிப்புக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெறுவோம். இப்போ எப்படி போயிருங்களா, மன்னிக்கிறீங்கன்னு எங்கே போயிருக்கீங்களா? இட் இஸ் அ காட்ஸ் நேச்சர். சொல்லுங்க, மன்னிச்சா கடவுளுடைய நேச்சர். கடவுளுடைய தன்மை என்ன? எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் சரி. உண்மையிலங்க, அவரை மாதிரி அவர் என்னன்னு சொல்றது, அவரை மாதிரி ஒரு தேவன் பார்க்கறது கஷ்டம். நம்ம எத்தனை தடவை தப்பு போயிட்டு நின்னாலும் அத்தனை முறையும் மன்னிக்கிறவர், அத்தனை முறையும் மன்னிச்சு நம்ம ஏற்றுக்கொள்கிறவர் தான் ஆண்டவர். நம்ம வீட்டில் பாருங்க, உனக்கு இதுதான் கடைசி வாரி சொல்றாங்களா இல்லையா? எதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுன அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது, நீ வீட்லேயே இருக்காது, ஓடி போயிரு, இப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் மாதிரி எத்தனை முறை இப்படி போனாலும் திரும்பி வரும்போது வெல்கம், ரெட் கார்பெட் போட்டு வாடாப்பா. மொத்தமாக ஆஸ்தியே வித்துட்டு தின்னுட்டு ஓடி போயிட்டான் ஒரு பையன். ஆனால் திரும்பி வர்றான். திரும்பி வந்தால் பல பேர் அப்பா எப்படி ஆக்கிறாங்கன்னா, பிள்ளைய அந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்கிறது. முன்னே எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், காசை வெட்டி போட்டுங்களா, ஓடி போனா நாய் வாசல்லே கால் வைக்காது, காலை வெட்டி போடுவோம், ரைட் தானே? நம்ம அப்படிப்பட்ட அப்பா. ஆனால் அவர் எப்படிப்பட்ட அப்பான்னா, எல்லாம் தின்னுட்டு வந்துட்டோம். அப்புறம் வாடா, ஏன் சொத்து இருக்கிறார், உட்காந்து தின்னு, ஏன் சொத்து நீ மேலே உனக்கு தான், அப்பா சொத்து உனக்கு தான், வா. இதுதான் தேவனுடைய தன்மை. அங்கே என்ன காட்டுறாருன்னு சொன்னா, ஏமாத்திட்டு போனதில்லை, நல்ல உலகத்துக்கு போனதுக்கப்புறம் தான். உலகத்தில் அதுக்கு முன்னாடி என்ன தான், அப்பா கிட்ட இருந்தான், உலகத்தை பார்த்தா ரொம்ப இன்பமான உலகமா இருக்கு, நீ வித்து காசை கொடுத்து நான் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரேன்னு போனான். கஷ்டம் எந்த அளவுக்கு போயிட்டான் அப்படின்னா, உலகம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது. வாலிபர்களுக்கு சேர்த்து சொல்றேன், உலகம் இழுக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும், போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவாங்க. மாட்டதுக்கப்புறம் பாருங்க எப்படி போயிடுறாங்க, பன்னிக்கு போடுற தவிடு கிடைச்சா கூட பரவாயில்ல, அதை கூட திங்க விட மாட்டேங்க. அப்போதான் எதுவது, இப்போ தேவனோடு இருக்கும்போது, அப்பாவோடு இருக்கும்போது உலகத்தை தேடிட்டாங்க, உலகத்துல போயாச்சு, உலகத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ உலகத்துல ஒண்ணுமில்லாம போனப்போ காசு இருக்குதுங்க கூட நின்று பார்ட்டி பண்ணவங்க ஒருத்தர் கூட இல்லை. கூட இருந்து பார்ட்டி பண்ணி அவன் காசெல்லாம் அழிச்ச வரைக்கும் ஒரு உத்தரவு எல்லாம் கூட இருந்தாங்க. காசு காலி, எல்லாம் காலி. நீங்க தானியத்தை போடுறீங்க, தானியம் இருக்க வரைக்கும் எல்லா பறவை கூட்டம் கூடி சாப்பிடும். தானியம் இருந்து போச்சுன்னா அடுத்து எங்க தானியம் கிடைக்குமா போயிடும். அந்த மாதிரி தான் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ ஒருத்தர் கூட கிடையாது. நம்முடைய வாழ்க்கையின் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிலைமையில மக்கள் விடப்படும் போது, இப்போ உலகத்துல இருந்துட்டு இப்போ அப்பாவை பார்க்கலாம். யாரை பார்க்குறாங்க? எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரனெல்லாம் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு அந்த வேலைக்காரன் கொடுத்த அந்த இது கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவன் நினைச்சா எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரனுக்கு இவ்வளவு நல்லா சாப்பாடு போட்டா நான் எங்க போனாலும் பொழைச்சிக்குவேன்னு நினைச்சு போனான். அப்படிதான் தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை,
லோத்து அப்படிதான் போனார். பச்சை பசேன்னு இருக்கு, அங்கே போனால் நல்லா இருக்கும், நான் போறேன். அங்கே போய் பார்த்தா மகா கேவலமா இருக்கு, மகா மோசமான தெரிந்தெடுப்பு, வேற வழி இல்லை. ஆனால் உத்தமமாக இருக்கிற மனுஷன் கடவுள் அழைச்சலோடு கூட வந்ததுனால தன்னையும் தன் குடும்பத்தையும் விசுவாசத்தில் காத்துக்கொண்டு கெட்ட உலகத்துல கெட்டு போகாத ஒரு கோட்டை உட்காந்துருக்கான் லோத்துன்னு ஒருத்தன். உலகம் கெட்டு போன உலகம், அவன் வாழ்ற இடம் தேசம் உலகம் கெட்டு போன உலகம். அங்க ஒரு நீதிமான கூட கிடையாதுங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. இவன் ஒருத்தரை தவிர அந்த நீதிமான கிடையாது. 5 பேர் தான் கூட காப்பாற்றுன்னு சொன்னாரு. அங்க 5 பேர்ல 5 பேரை கூட கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஒருத்தன் தான் அந்த குடும்பத்துல. மொத்தமே 4 பேர் தான், 2 பொண்ணு, ஒரு அப்பா, ஒரு அம்மா, இவ்வளவுதான். 5 பேர் கூட கிடையாது. அது இவங்களை மாதிரி விட்டு வச்சிருப்பார், இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ரா இருந்தான். யோசிங்க, நம்ம வீட்டில் இன்னொரு விசுவாசி இருக்கிறது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க எல்லாத்துக்கும். என் வீட்டில் அட்லீஸ்ட் 5 விசுவாசியாவது இருக்குது, ரொம்ப நல்லது. விசுவாசிக்கணும் கவலைப்படாதீங்க, விசுவாசம் வந்துடுவாங்க. சிலர் நேரடியாக சொல்லுவாங்க, சிலர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உள்ளத்தில் விசுவாசிக்கணும். நாளானது உண்மையை விளக்கப்படும். நிறைய பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக பிலீவ் பண்ணுறதை விட சீக்கிரட்டாக பிலீவ் பண்ணுறது தான் நிறைய. நமக்கு அப்பப்பெல்லாம் தெரியாது. அவங்க வசனங்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் கிடைக்க ஆரம்பிச்சாலும் அவரோட உறவாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் போமா, நான் உண்டவே நம்மளை ஏச போகிறத நம்புறேன், ஆனால் போனா உன்னை நம்பல ஏச போட நம்புறேன், அப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. வாயவே திறந்து சொல்லணும் கூட கடவுளை வேற மாதிரி தேட ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்துல போய் இருந்துட்டு இப்ப அப்பா வீட்டை பாக்குறான். இப்ப அப்பா வீடு அழகா தெரியுது. வீட்டுல இருந்தப்போ உலக அழகா தெரிஞ்சது. மாட்டிக்கிட்டாங்க, ஒண்ணும் இல்லாம எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் சரி ஆனதாகி போச்சு, நம்மள காரி துப்புனாலும் பரவாயில்ல, என்ன பேசினாலும் பரவாயில்ல, போய் அப்பா எனக்கு ஒரு வேலை கொடு, வேலைக்காரனே என்ன வச்சுக்கோ அப்படின்னு போய் கேட்கலான்னு கிளம்பி வந்துட்டான். அப்பா எப்பயும் அப்பா சொல்லுங்க, அப்பா எப்பயும் எப்பா வந்தாலும் நீ எனக்கு பிள்ளை தான். நம்மளே வேணான்ட்டு போனா கூட அவர் வேணான்னு சொல்றது இல்லை. திரும்ப வரும்போது பிள்ளையா தான் பார்த்துட்டாரு. இங்க வந்து வேலைக்காரனா சேர்த்துக்கன்னா வீட்டுக்குள்ள அவனை பிள்ளையாவே ஆக்கிட்டு அவனுடைய ஆஸ்திக்கு சொந்தக்காரனா வீட்டுல ஒத்த பைசா சம்மந்தம் இல்லை, எல்லாம் வித்து தின்னுட்டாங்க. வித்து தின்னதை திரும்பி வரான், என் சொத்தெல்லாம் இருக்குடா, இந்த என் பங்க சாப்பிடு. அங்க அவனை சகோதரனுக்கு இணையாக கனப்படுத்தினவர் இல்லையோ, அப்பாவுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்தவனை கனப்படுத்துகிறார். இப்போ அங்க இருந்து பார்க்கும்போது அப்பா அழகா தெரியும். அப்பா வீட்டுல இருந்த வரைக்கும், அப்பா வீட்டுல இருந்த வரைக்கும் உலகம் அழகா தெரிஞ்சது. நிறைய வாலிபர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, வீட்டுல இருக்க வரைக்கும் வெளியே ரொம்ப அழகா ஜாலிக்கா தெரியும். அங்க போய் சிக்கிட்டு கொஞ்சம் சின்ன பின்னம் ஆனதுக்கு அப்புறம் அடே அப்பா முன்னாடியா நான் நல்லா இருந்தேன்ப்பா, ரொம்ப பெருசா அப்படி இல்லை, நான் கூட ஆண்டோடைய ஆசீர்வாதம் நல்லா இருந்தேன், எனக்கு அதை கூட இழந்து நிற்கிறேனே, இப்ப நான் போனா என்னை ஏற்றுவாரா, நான் தான் பாத்தியாச்சே. கர்த்தர் சொல்ற மோஸ்ட் வெல்கம். எப்பயுமே பாருங்க, நல்லா அடிபட்டு மிதிப்பட்டு திரும்பி வராங்க பாருங்க, அவங்க கர்த்தருக்குள்ள உறுதியே நிற்பாங்க. நீ சர்ச்சுக்குள்ளேயே வளர்ந்த பிள்ளைகளை பாருங்க, கொஞ்சம் சவள பிள்ளை மாதிரி வளரும். ஒரு சில பிள்ளைங்க தான் நல்லா திறமா போகும். ஒரு சில பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தெளிவாகவே இருக்காது, சர்ச்சுக்குள்ளேயே வளர்க்குற பிள்ளைங்க. ஆனா கர்த்தரை அறிந்து இடறி போன பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள ரொம்ப உறுதியாகிடுவாங்க. ஏன்னா இந்த உலகம் எனக்கு என்னன்னு காமிச்சிருச்சு, இவர் தான் உலகத்திலே மிக சிறந்தது. அதனால கர்த்தருக்குள்ள வாழ்ந்து கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை பார்த்து கர்த்தருக்குள்ள வளர்க்குறோமா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பொருளப்பா போர் அடிக்காது, எப்போ பார்த்தாலும் ஏசப்பா ஏசப்பா, என்ன உலகத்துல அந்த ஏசப்பா. அவங்களுடைய பார்வையிட்டு இவர் யூஸ்வஸ் தெரியும், ஆனா உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவரை போல நல்ல தேவன் என்றார் யார் என்று. நான் அப்படித்தான் இருந்தேன். இந்த கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்த கிறிஸ்துவ குடும்பத்துல வாழ்ந்தப்போ எனக்கு இந்த கிறிஸ்து பெரியவரா தெரியல. கிறிஸ்துவத்தை பின்னாடி போயிட்டேன், உலகத்துக்கு பின்னாடி போனேன், எல்லா தெய்வங்களையும் ஆராதிச்சேன். ஒரு 8 வருஷம் என் மனசு போல எல்லா ஊர்களுக்கும் போய் எல்லா கடவுளையும் தேடி எல்லா கடவுளையும் கும்பிட்டு வந்தேன். வெளியே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவர் ஒருவர் தான் உயிர் உள்ள தேவன், இவர் தான் என்னை படைத்தவர். அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. எப்பயுமே இந்த மாதிரி அட்டகாசம் மற்ற பசங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து கூட்டு போய் பாடம் நடத்திட்டு கூட்டு வச்சிருப்பேன். நான் என்ன சொல்லுவேன்னா, அநியாயமாக 8 வருஷம் வீணாக்கி இருக்க வேண்டாம். என்ன சொல்றீங்க? 8 வருஷம் வீணாக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? நான் உலகத்தை சென்றேன், உலகத்தை கற்றுக்கொண்டேன், உலகம் எனக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை, இயேசுதான் கொடுத்தான்னு சொல்லிட்டு வர்றதுக்கு எனக்கு 8 வருஷம் செலவழிக்க வேண்டியிருக்கு. 8 வருஷம் நான் செலவழிச்சதுனால தான் சொல்றேன், வேணாப்பா அப்போ தேவையில்லாம செலவழிச்சு உன் நேரத்தையும் பணத்தையும் மனசையும் சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் நடிக்காத.
இப்பயே ஆண்டவராய் இயேசுவை எடுத்துக்கொள்ளு. அதான் நீதிமொழியுள்ள பிரசங்கிற கடைசி வசனம் சொல்றாரு, வாலிபனே உன் வாலிப காலத்தில் சிருஷ்டிக்கிறேன் நினை, ஏன் தீங்கு வராதுக்கு முன்னாடியே உன்னை காப்பாத்தி கிடக்கிறார். வந்ததுக்கு அப்புறம் ஐயோ கட்டி பிரயோஜனம் இல்லை, வர்றதுக்கு முன்னாடி உங்களை காத்து பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சில சமயம் நான் சொல்றேன், ஒருவேளை உங்க குடும்பங்கள்லையோ உங்க உறவுகள் மத்தியிலையோ உண்மையிலே குற்றம் சாட்டப்பட வேண்டிய விதத்துல உங்க பிள்ளைகளோ கணவரோ மனைவியோ உறவுகளோ இருந்தாங்கன்னா ஒருத்தர்கிட்ட கையை நீட்டி நீ இப்படி எல்லாம் பண்ணுன அப்படி பேசி அடையாது, பேச வேண்டாம். மனசுல வருத்தங்கள் இருக்கும், குற்றவாளியாக இருக்க வேண்டாம். யார் இவங்க நீ எல்லாம் பண்ணதுக்கு இதெல்லாம் உனக்கு வேணும், நம்மளை ஏதாவது கேடு நமக்கு எதாவது கேடு பண்ண அவங்க ஏதாவது விழுந்தவங்க என்ன பண்ணுவோம், சிரிப்போமா இல்லையா? அது மனுஷனுடைய இயல்பு. நமக்கு இந்த படங்கள்ல சினிமா திரையரங்குகள்லேயே மற்ற விஷயங்கள்ல கூட சரி, படம்னு எடுத்தாலும் அதில் காமெடிக்குன்னு தனியாக ஒன்று வைப்பான். அது முக்கியமானது அடி வாங்குறது, திட்டு வாங்குறது, மோசமாக பேசுறது, இதுதான் மக்களை சிரிக்க வைக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஓட விட்டு அடிக்கிறது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது, அப்படி பண்ணி உங்களை சிரிக்க வைக்கிறது. அப்போ அவன் அடி வாங்குறதுல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன் நம்முடைய மனசு அப்படி இருக்குன்னா, மனுஷனுடைய மனம் எப்படி இருக்கிறோம் அப்படி இல்லாமல் கெட்டு போயிட்டதுனால இது எல்லாம் நம்மளை கொடுத்து நம்முடைய ஆட்டிடியூடை மாற்றிடுறாங்க. பிள்ளைகிட்ட பாருங்க, கை ஃபுல்லாக மொபைல், கை ஃபுல்லாக கேம், எப்போ பார்த்தாலும் கேமில் உட்காந்துருக்காங்க. எதனால்? அவங்களால அது இல்லாமல் இருக்க முடியலைங்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அது என்ன நடக்குது? ஃபுல்லாக வயலன்ஸு. இவர் போய் சுட்டு போய் காப்பாற்றி மணிக்கணக்கு உட்காந்து விளையாடுவாங்க. கடைசி என்ன சம்பாதிச்சாங்கன்னு பாருங்கள், ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு கேமை ஜெயிச்சிட்டேன்பாங்க, கேமை ஜெயிச்சிட்டேன், இத்தனை மணி நேரத்தை தோத்துட்டேன், இத்தனை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த நேரத்தை ப்ரொடக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணி நல்லா படிச்சிருந்தா, இல்லை வீட்டுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது வேலை செஞ்சுருந்தா, இந்த வீடு அழகாக இருக்குமே, குடும்பம் அழகாக இருக்குமே, உன் வாழ்க்கை அழகாக இருக்குமே, அதுக்கு நீங்கள் செலவழிக்க வேண்டிய நேரத்தை மொபைலையே தொடக்கூடாது, மொபைலே யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியெல்லாம் பேச வரல. டிவியே பார்க்காதீங்க, டிவியை பார்த்தா கெட்டு போயிருங்க, அப்படிலாம் பேசலை. கையில் மொபைலுக்கு அது நல்லது கெட்டது சொல்லுங்க, நல்லது ரெண்டு இருக்கு. நான் எதை தேர்ந்தெடுக்கிறேனோ அதில் தான் நான் வளர்ப்போம். என் வாழ்க்கையின் நேரத்தையும் காலத்தையும் எதில் செலவழிக்க போகிறேனோ அதை தான் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். பாருங்க, இந்த டெல்லியில் நடந்தது, ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தது, அவ்வளோ அடிக்கடி நடந்தது. கடைசியில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த போராடக்கூடிய பசங்க ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும்னா வாழ்க்கையில் கர்த்தரை விசுவாசித்து வாழ ஆரம்பிச்சு எவ்வளோ சாதிக்கிறேன் இல்லையா? போராட ரெடியா இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி போகலாமா? வேணாம், எதிர்த்து நிற்கணும். அப்படிதான் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்புறம் தான் உங்களை விட்டு இல்லை அவன் இருக்கட்டும். ஆண்டவரே நீங்க அனுமதிச்சதுக்காக ஸ்தோத்திரம். எப்படி? எது ஆண்டவர் அனுமதிச்சுன்னு தெரியணும். ஆண்டவர் அனுமதிச்சிருந்தா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கங்க. உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஆண்டவர் தான் காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் திரும்ப சொல்லுவேன், ஆண்டவர் அனுமதித்திருந்தால், இல்லை கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் அனுமதித்திருந்தா உங்க வாழ்க்கையில ஒரு லேர்னிங் இருக்கும், உங்க வாழ்க்கையில ஒரு படிப்புன்னு இருக்கும். நான் எங்க விழுந்தோன்னு அங்கே திரும்ப விழக்கூடாதுன்னு ஒரு தெளிவு இருக்கும். இல்லை, இந்த சூழல்ல என் கூட கர்த்தர் இருக்கிறான்னு காண்பிக்கிறதுக்கு ஒரு காரியத்தை எனக்கு அனுமதிச்சிருப்பார். யோபுக்கு அனுமதிச்சார்ல. அதுக்கப்புறம் எத்தனை தடவை டெஸ்ட் பண்ணாரு? ஒரே ஒரு டெஸ்ட் தான். அதுக்கப்புறம் மொத்தமாக வாழ்க்கையே மாறி போச்சு. 4 தலைமுறைக்கு சந்தோஷமா வாழ்ந்தான்னு சொல்லுது. ஒரு இன்றைக்கு உங்க பாதையில கடினமான காரியம் வரும்போது கெட்ட மக்களை, கெட்ட நண்பர்களை, கெட்ட உறவுகளை நீங்க பார்க்கும்போது அவனை குற்றவாளி தீர்க்காதீங்க. அவங்க மூலம் ஒன்று காமிச்சு கொடுக்குறாரு, இப்படிப்பட்டவங்க தான் அவனை சுற்றி இருக்காங்க, ஆனால் இவர்கள் மத்தியில நான் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறேன். இப்படி மோசமான மக்கள் மத்தியில இவங்களை நம்பி போயிடாத, நான் கூட இருக்கிறேன், என்ன மட்டும் நம்ப. இந்த இவங்களை நம்பலாமா? நம்பலாம். எல்லாம் நல்லா நமக்கு நல்லது செய்வாங்க, நமக்கு கெட்டது செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு குரூரமான எண்ணங்கள் என்னைக்கோ ஒரு நாள் எழும்பும். இன்னைக்கு எழுந்தாது, என்னைக்கோ ஒரு நாள் எழும்பும். பிள்ளைகளே கூட சொல்லி காட்டுவாங்க, எங்கள் அப்பா இல்லாமல் நீ வந்துருப்பேன், நல்லா இருப்பியா? பசங்க சொல்லி காட்டுவாங்க, அப்பா அவங்க அண்ணன் தம்பிகள்லாம் நல்லா இருப்பாங்க, அக்கா தங்கச்சிகள்லாம் ஒன்றா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. பிள்ளைங்க எல்லா நேரத்தும் ஒரே மாதிரி இருக்காங்க. வளர்ந்து வர அன்னைக்கு எங்கள் அப்பாவனால தான் நீ நல்லா இருக்க, இவன் பிள்ளை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. ஆனால் ஆண்டவர் யோசிங்க, ஆண்டவர் சொல்லியே காட்ட மாட்டார். அவர் உங்களுக்கு செய்யறதையும் சொல்லி காட்ட மாட்டாரு, நீங்கள் அவருக்கு எதிராக என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதையும் சொல்லி காட்ட மாட்டார். அப்போ கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா,
மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள். ஏன்னா நீங்க குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு. மற்றவர்களை குற்றவாளி தீர்க்கிறது ஆக்கினை தீர்ப்பு, கண்டமனேஷன். இவன் நரகத்துக்கு தான் போகணும், இவன் பாதாளத்துக்கு தான் போகணும், அப்படி தீர்க்கிறது இல்லை. எந்த மனுஷனும் எப்ப ரசிப்பார் தெரியாது, எப்ப கர்த்தருடைய டைரக்டர் இன்டர்வென்ஷன் என்னைக்கு நடக்கும் தெரியாது, என்னைக்கு உணர்த்துதல் நடக்கும் தெரியாது. ஆனா உணர்த்துதல் நடக்க அன்னைக்கு உயிர்ப்படியா வாழ்க்கை மாறிடும். அதனால இங்க சொல்றாரு, மற்றவரை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தாதீர்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட மாட்டீர்கள் சொல்றாரு. அப்ப விடுதலை பண்ணுங்கள். மற்றவங்க விடுதலை பண்ண வேண்டிய இடத்துல அவங்கள விடுவீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எத்தனை பேர் ஆண்டவராக இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவராக இயேசுவை நீங்க சொல்லுகிற ஒரு தருணம் அவருடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய மோசமான தீர்மானங்களை மாற்றக்கூடியதா இருக்கும், விடுதலை கொடுக்கிறதா இருக்கும், அற்புதங்கள் பெறுகிறதா இருக்கும். அந்த ஒரு நேர தொடுதல், ஒரு நேர வார்த்தை அவருடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு திருப்புகிறதா இருக்கும். விடுதலை பண்ணுங்கள், அப்போது நீங்களும் விடுதலை அடைவீர்கள். இது எப்படி ஆக்கிட்டார்னா கோர்த்து விட்டார். எல்லாம் சொல்லுங்க, ரெண்டு விட்டாரா? நம்மளை கோர்த்து விட்டார். நீ குற்றவாளி தீர்க்காத, நீ குற்றவாளி தீர்க்கப்பட மாட்டார். தண்டனை சொல்லாத, நீ தண்டனைக்கு உட்பட மாட்டார். நீ விடுதலை பண்ணு, அப்ப நீ விடுதலை அப்படின்னா எதை விதைச்சானோ அதை இருப்பேன். சொல்லுங்க, எதை விதைச்சானோ அதை இருப்பேன். அவன் ரொம்ப எளிமையா ஒருத்த லைன்ல சொல்லிடலாம். நான் எதை விதைக்கிறேனோ அதை எரிக்கும் இடத்திற்கு நான் வந்துடுறேன். அது இப்படி சொல்லித்தான் சொல்றா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா give and it shall be given back to you. ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா இருக்கும். Give and it shall be given back to you, good measure, pressed together, pressed down and shaken together and running over. நிரம்பி வழி சொல்றது give and it shall be given back to you. கொடுத்தா கொடுப்பார். நான் அப்படி சொல்றேன், நீங்க அன்பை கொடுத்து பாருங்க, அன்பு உங்களுக்கு திரும்பி வரும். கோபத்தை கொடுத்து பாருங்க, அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நிம்மதி இருக்கு. கோபம் யார்ட்ட சண்டை போட்டு பாருங்களேன், உங்க வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வந்துடும். தேவையில்லாத டென்ஷன்ல எதையாவது பேசி வச்சிருவீங்க. இதை போய் ஏண்டா பேசணும்னு ரொம்ப லேட்டா வருத்தப்படுவீங்க. அப்புறம் போய் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு. அப்படிதான் நடக்குது. பேசி கோவப்படுறோம், கோபத்தை பேசிடுறோம், திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்போம் கேட்குறோம். ஏன் நடக்குது? உள்ள இருக்கிற உணர்த்துறாரு, நீ பேசுறது சரியில்லைப்பா, மகளே நான் நீ இப்படி பேசணும்னு எதிர்பார்க்கல, மகனே நீ இப்படி பேசணும்னு எதிர்பார்க்கல, என் பிள்ளைய நீ இப்படி பேசக்கூடாது அப்படி உணர்த்துறாரு. அப்போ போய் என்ன பண்ணும்? ஏசப்பாடு போய் காம்ப்ரமைஸ் ஆகும். ஆண்டவரே என்ன மன்னிச்சுக்கிறேன், நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது. அந்த உணர்த்துவப்பு வரும்போது உணர்வடைந்து மன்னிப்பு கேட்கிறான் பார்த்தீங்களா, அவன் பாக்கியவான். உணர்த்து விட்ட பண்ணையும் போயா, அவன் பண்ணதுக்கு இதெல்லாம் நான் பேச தப்பே கிடையாது. அவன் என்ன எவ்வளவுக்கெல்லாம் திட்டான், அவங்க என்னெல்லாம் என்ன பேசிட்டாங்க, நான் விட்டு இதா அவங்க திட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு உட்காந்துருக்கணுமா அப்படின்னு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள மன்னிச்சாங்கன்னா யுத்தம் கர்த்தருடையதான் மாறி, மன்னிக்கலன்னா யுத்தம் என்னுடையதான். எத்தனை நான் சொல்றது நடக்குது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். நிலத்துக்கு நெல்லை கொடுத்தோம்னா நெல் விளைஞ்சு கதிர நமக்கு திரும்ப வரும். எப்படி வரும்? ஒரு நெல் வச்சிங்கன்னா அதில் 100 தானியம் வரும் அட்லீஸ்ட், இல்லையா? அந்த கதிரில். அப்போ விதைச்சி எப்படி வரும்? விதைக்கிறது ஒன்றுன்னா வர்றது 100 மடங்கு வரும். அதனால இயேசு சொல்றாரு, ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எப்படி? நான் வரும்போது எனக்கு எதுவும் வேணும்னு வரல. பேர் கேட்கிறாரு, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தோமே, எதெல்லாம் விட்டாரு? கப்பல் படகு நிறைய மீனை பிடிச்சிட்டாரு, 2 படகு நிரம்பிச்சு. அப்படியே வித்துட்டு வீட்டில் போய் காசு கொடுத்து வரேன்னு வரல. நீ என் கூட வான்னு சொன்ன உடனே அப்படியே படகு எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்போட போயிட்டான். அப்படி போன நாள் கேட்கிறாரு, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு எனக்கு என்ன கிடைக்கும்? அவர் சொல்றாரு, இம்மையிலே 100 மடங்கு, இம்மையிலே 100 மடங்கு. அப்ப பாருங்க, அவர் கரெக்டா இருக்கிறார். அவர் கணக்கு கரெக்ட். எப்பயுமே இம்மையில 100 மடங்கு, வறுமையில நித்திய ஜீவனும் கிடைக்குங்கிறார். அப்போ விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதுனால நான் சொல்றேன், நிறைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில், நிறைய கிறிஸ்துவ குடும்பங்களோட வாழ்க்கையில எனக்கு நீயா இயேசுவா, நீங்க வேணுமா இயேசு வேணுமா அப்படின்னு வரும்போது எனக்கு இயேசுவா வேணும் அப்படி தீர்மானம் பண்ணிட்டு போனவங்க எல்லாம் பாருங்க, லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து அவங்க விட்டுட்டு வந்த குடும்பங்களை மட்டுமல்ல, அநேக விசுவாச குடும்பங்களும் ஊழியத்தின் குடும்பங்களை நேசிக்கிற ஒரு பெரிய குடும்பங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. உன்னை விட்டுட்டு வர்றதில்ல, அந்த நேரத்தில் பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஆனா இது எல்லாம் தேவன் உங்களுக்கு தரும்போது, என் தேவனை துக்கங்கள் யாவையும் மறக்க பண்ணினார்னு சொல்ற மாதிரி ஒரு சந்தோஷமான நிலைமைக்கு கற்று எடுத்துட்டு போவோம்.
அப்ப அந்த நேரத்தில் கஷ்டம். அப்போ நிலத்துல விதை விதைச்சா அது 100 மடங்கு விளையுது இல்லையா? அது போலதான் நிலத்தின் தன்மை டிசைட் பண்ணும். சொல்லுங்க, நிலத்தின் தன்மை விளைச்சலை டிசைட் பண்ணும். என் இருதயம் நல்ல நிலமா இருந்தால் என்னில விதைக்கப்படுகிற வார்த்தை 100 மடங்கு பலன் தரும் இல்லையா? நான் கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டால் என்ன சொல்றாரு? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவங்களுக்கு பலனே கொடுங்க. பலன் வரலன்னா கர்த்தரை செக் பண்ணாதீங்க, கேட்ட வசனத்தை செக் பண்ணாதீங்க, அந்த வசனம் உங்கள் இருதயத்தில் எப்படி வேலை செய்யுது பாருங்க. ரொம்ப முக்கியம். இப்போ உங்க முன்னாடி வைக்கப்படுகிற இந்த காரியம் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அப்பொழுது அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் மடியிலே போடுவார்கள் சொல்லிட்டு, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும். இப்போ அருமையான டெஃபினேஷன். நான் எந்த அளவில் அளக்கிறேனோ அதே அளவுனால தான் என்ன அளப்பாங்க. நான் சொல்றேன் அவன் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் சொல்றேன்னா, அவங்க இதெல்லாம் செஞ்சாங்க இதெல்லாம் தப்பு, அந்த விசுவாசி இதெல்லாம் செஞ்சாங்க தப்பு, அந்த குடும்பம் இதெல்லாம் செஞ்சாங்க தப்பு, இந்த ஊழியக்காரர் இதெல்லாம் செஞ்சாங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் ஒரு அளவுகோலை உண்டாக்கி, ஆண்டவரே இந்த அளவுகோலின்படி என்னை அளந்து கொள்ளுங்கன்னு ஆண்டவரே ஒரு அளவுகோலை கொடுத்துறேன். நான் தான் சொல்றேன், மற்றவங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். ஆனா நான் அதை செய்வேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? கர்த்தர் அந்த அளவுகோலை வச்சுருந்தா என்ன நினைப்பாரு? நீ தானப்பா சொன்ன இதெல்லாம் செய்யறவெல்லாம் பாதின்னு, நீயே செய்ய கேட்பாரா இல்லையா? அப்போ கர்த்தருடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நீங்க எதெல்லாம் செஞ்சீங்க செய்யலைங்கிறதுக்கெல்லாம் மேல, உங்களை கர்த்தர் கணக்கு பார்க்கறதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க மற்றவங்களை எப்படி கணக்கு பார்க்குறீங்கிற அடிப்படையில் தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் கணக்கு பார்க்குறாங்க. சொல்லணும். அப்ப கணக்கு எப்படி அவர் பார்க்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்றேன். இந்த இடம் ஒரு சொல்லிட்டு இருப்பாங்க, என் எதிராளி என்ன ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை நான் தான் டிசைட் பண்றேன், அவன் தான் டிசைட் பண்றான் அப்படின்னு இடையில சில சமயம் பேசிட்டு இருக்காங்க. நிறைய தலைவர்கள் பேசும்போதெல்லாம், நீ இப்படி பேசணும் நான் அப்படித்தான், நீ இப்படி சொன்ன அப்படித்தான் சொல்லுவேன். வீட்டில் பாருங்க எப்படி ஆரம்பிக்கு தெரியுமா? என்ன சாப்பாடு ஆக்கி இருக்குன்னு பாருங்க, முடிஞ்சு போச்சு. கஷ்டப்பட்டு உள்ள ஃபேன் இருக்கிறது ஒன்றும் இருக்காது, வெறுவிற்கு உட்காந்து உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றி கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வந்துருப்பாங்க. பார்த்தா இவங்களை கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வந்திருப்பாங்க. அதான் என்ன சொல்லல, வந்து உட்காந்து உடனே என்ன குழம்புது என்ன சோறு, கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுதா, நைட்டை முடிஞ்சு போச்சு. ஆமா ஆமா அப்படின்ட்டு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. உடனே நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடே வேணாம், எல்லாம் பறக்கும், அந்த பக்கம் அந்த பக்கம் பறக்கும், சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே. கணவன் மனைவின்னு கூட தான் எதெல்லாம் பண்றோம் பண்ணி முடிச்சு நல்லா கவனிக்கலாம், எல்லாம் தூக்கிக்கல எழுதிடுவாங்க. எதனால? கொடுத்த சாப்பாடை பரவாயில்ல, எனக்கு ஒரு சாப்பாடு இந்த நேரத்தில் கற்று கொடுத்துருக்குறாங்க, அந்த சாப்பாட்டுக்காக ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். இந்த சாப்பாடு தான் எத்தனை பேர் ரோட்டில் உட்காந்துருக்காங்க, ஆண்டவரே என்னை நேசித்து என்னை கோசிக்கிறீங்க நமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி நன்றி செலுத்தி அந்த சோத்தை சாப்பிட்றதுக்காக இது அதை குறை சொல்ல ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஆரம்பிக்கும். ஆமா ஆமா நான் வந்த பாருங்க உங்க வீட்டுக்கு மறு வீட்டுக்கு உங்க அக்கா செஞ்சு போட்டாங்களே சாப்பாடுன்னு ஆரம்பிப்பாங்க. இங்க எங்க போவோம், இப்போ இப்புள்ள சாப்பாடு குறிச்சே பேசிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. உங்க அக்கா போட்ட சாப்பாடு கூட இது நல்லா தானே, என் வீட்டுக்கு எழுதுக்கிறேன் எங்க ஆரம்பிங்க, அப்படிதான் ஆரம்பிக்கும். இன்டென்ஷனா ஆரம்பிக்கிறது இல்லை, நம்ம யதார்த்தமா பேசிடுவோம். அது யதார்த்தம் எங்க ஆரம்பிக்கணும்? ஆமா ஆமா உங்க அக்கா போட்டாங்க, உங்க அம்மா போட்டாங்களே, உங்க அம்மாவோட நான் நல்லா தான் செஞ்சு இப்படி ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பதில் பேசி முன்னுக்கு வரணும். அம்மா விட்டுரு, மனைவி வீட்டை அம்மா விட்டுருமா, நான் இருக்குது என்னமா சாப்பிட்டுக்கிறேன் சொல்ற இடத்துக்கு வர்ற வரைக்கும் வச்சு பொழந்து விட்டுருவாங்க இல்லையா? பசங்களை அப்படித்தான், என்னம்மா சாப்பாடு செஞ்சிருக்கேன், அது மூச்சு முட்டை முட்டை உள்ள வேலை பார்த்தது, அவங்க அம்மா வேலை பார்த்தது அவங்களுக்கு எங்கே தெரிய போகுது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண் முன்னாடி வைக்கிறதா சாப்பாடு, நாக்குக்கு நல்லா டேஸ்டாக இருக்கணும். இல்லைன்னா அது எப்படி இப்படி இருக்க போச்சு. இடையில இது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருப்பாங்க, உண்மையா அன்பா இருப்பாங்க. இந்த சோத்து பிரச்சனை உலகமாக யுத்தத்தை உண்டாக்குற மாதிரி வீட்டில் பிரளயத்தை உண்டாக்கிறது. ஆனால் நான் இந்த பக்கம் போவேன், நீ எந்த பக்கம் போவேன், நான் மூஞ்சி எடுத்துருக்கு நீ மூஞ்சி எடுத்து. ஆனால் நல்லா தானப்பா இருந்தது. சாப்பாட்டில் ஆரம்பிச்ச பிரச்சனை பாருங்க, சர்வதேச ஆட்கள் வந்து நடுவில் காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை ஆகிடும்.
நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லும் போது, நீங்கள் கொடுக்குற வார்த்தை, நீங்கள் கொடுக்குற அன்பு, நீங்கள் கொடுக்குற பணம், நீங்கள் கொடுக்குற உதவி எது பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி வரும்னா அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி உங்கள் மடியில் போடப்படும். திரும்ப உங்கள் மடிக்கு தான் வரும். அன்பை விதைச்சா எல்லாம் கவனிங்க, அன்பை விதைச்சா அன்பு வரும். கோபத்தை விதைச்சா கோபத்தை கொடுத்தா கோபம் வரும். வெறுப்பை விதைச்சா வெறுப்பை கொடுத்தா கொடுங்கள். அப்போ உங்களுக்கு சொல்லுங்க, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி வரும்னா சும்மா வராது, ஃபுல்லாக நிரப்பி மரியாதை கொட்டிட்டு மடியிலே நிறைஞ்சு வடியும். மடியிலேயே டென்ஷன் தலைக்கு மேலே ஏறி நிற்கும், உச்சத்தில் நிற்கும். அப்படி கடவுளுடைய பிரின்சிபலே அப்படித்தான். காட்ஸ் பிரின்சிபல் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வேர்ல்டு. இந்த உலகம் எப்படிப்பட்டவங்களா இருக்குன்னா, நீங்கள் பாருங்கள், ரோட்டில் பாருங்கள், உண்மையே தப்பு பண்ணுவோம். தப்பு பண்ணுவோம். ஏன்டா அப்படி தப்பு பண்ணுறதுன்னு கேளுங்க. உன்னைய வேண்டாம் வர சொன்னது. நான் என்னவோ பண்ணிட்டு போகிறேன், மொபைல் வந்து பண்ணேன்னா, உடனே இப்படி பண்ணேன்னா நீ என்ன கேட்க போச்சு, நம்மளை தந்துட்டுருக்கோம். அதாவது சும்மா போனாலாவது நமக்கு உடம்பு தாங்கும். சும்மா நன்மைக்கு சொன்னால் நம்ம உடம்பெல்லாம் புண்ணாக்கிடுவாங்க, நம்ம மனசெல்லாம் புண்ணாக்கி நம்ம அதுலேருந்து டென்ஷனாகவே வெட்டி ஓட்டுவோம். நாம் எங்கேயா போய் வச்சுக்குவோம். சில சமயம் நான் டென்ஷன் ஆகிருக்கு. நம்ம கரெக்டாக கையை காட்டி இன்ட்ரிகேட்டர் போட்டு எல்லாம் பெட்டு போனாலும் சரி, அவன் வரலாம் உள்ள கிடக்குன்னா வருவாங்க. ஏன்டா அப்படி வந்த அப்படி கேட்டோம்னா என்ன, அவங்க காரில் ஃபோனை வச்சுக்குவாங்க, இப்படியே இடிக்கிட்டே ஓட்டுறது. சைடில் யார் வர்றா, பின்னாடி யார் வர்றா, என்னை பற்றி கவலை. ஆறு நடிக்கிறாங்கன்னா கவலை இல்லை. அப்படி போவாங்க. ஏப்பா அப்படி போகிறான்னு கேட்டால், உண்மையில அடிச்சாங்க, நீ என்ன வந்து கேட்க வர, போடா அவனை இவனை திட்டாங்க, என்ன போட மாட்டோம், நம்ம பேசிட்டு மாட்டோம். அவன் அப்படிதான் ஒன்றும் இல்லை, அவன் விதைச்சிட்டு போகிறான். போகிற வழியில் அவனுக்கு 2 பேர் நல்லா கொடுத்து அனுப்புவாங்க. அது கர்த்தர் பார்த்துக்குவாரு. சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சமாதானத்தை திருடக்கூடிய அநேக காரியங்கள் நம்மளை சுற்றிலும் டெய்லி நடந்துகிட்டே இருக்கு. நல்லா கவனிச்சுங்க. டெய்லி உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும். அதிலிருந்து ஜீவ தண்ணீருடைய நதிகள் பாய்ந்து ஓடும். ஜீவ தண்ணீர் பாய்ந்தது பதிலாக கசப்பான தண்ணீர் பாய்ந்தா, சாபம் பாய்ந்தா தப்பு. ஒரே வாயில நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் பாயும். நாவு நல்லதையும் பேசும், கெட்டதையும் பேசும். கர்த்தர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்துருக்கிறாரு? நல்லதை பேசுறது. என்ன சொல்லுங்க, எப்படி கற்றுக் கொடுத்துருக்காரு? நன்மைகளை முடிஞ்சா மற்றவங்களை பார்த்து நன்மையானவர்களை பேசுங்க. மற்றவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தி, இதெல்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா திறமையாக செய்கிறீங்க, இன்னும் நல்லா செய்யுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லுங்க. கெட்டதை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்றது போல நேரம் உட்காந்து ஆண்டுகிட்ட சொல்லுங்க. உண்மையாகவே உங்கள்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, சொன்னால் கேட்டுக்குவாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு உறவு நல்ல மதத்தில் இருக்காங்கன்னா கூட்டு போய் எல்லாத்தையும் அன்பில் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அன்பாக சொல்லுங்கள். நான் சொல்கிறது உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன். நீங்கள் பாசிட்டிவ் எடுத்துட்டாங்க, நெகட்டிவ் எடுத்துட்டாங்க. நெகட்டிவ் எடுத்துட்டீங்கன்னா நான் மனுஷங்க, நான் உங்களுடைய அக்கறையில் சொல்கிறேன், இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் பார்த்துக்க. நான் சொல்கிறது உங்களுக்கு பாசிட்டிவாக தெரிஞ்சதுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கங்க, அது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை சொல்கிறீங்கன்னா அது உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் ரெடிஃபை பண்ணுவார்னா அதை மாற்றிக்குவாங்க, அது அவங்களுக்கு பலன் கொடுக்கும். ஆனால் அவங்களோட கெட்டதை பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போய் அவங்க தெரியுமா, அவங்க தெரியுமா, இவங்க தெரியுமா அப்படின்னு பேசணுன்னா நாக்கு நல்லா வரும். சாதாரணமாக போய் யார்கிட்ட போய் தான் பேசிடுவோம், பொய்யை கூட பேசிடுவோம், பார்க்காது பாருங்க. அதனால கரெக்டாக சொல்கிறோம், பொய் சாட்சி சொல்லாது பையாங்க. பார்க்காததை, கேட்காததை, தெரியாததை போயிட்டு இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்க அவ்வாடு பார்த்துட்டு போயிருப்பான். ஆஃபீஸ்க்குள்ளே வீட்டுக்குள்ளே போய் குரூப் ஆஃபீஸ் டேபிளில் உட்கார்ந்ததுலேருந்து அந்த ஆள் மைண்டு, அந்த ஆளுக்கிட்ட மைண்டில் இருக்குது. என்ன அந்த பொண்ணு இப்படி பார்த்துட்டு போச்சு, இல்லை அந்த ஆளை இப்படி பார்த்துட்டு போனான், என்ன போட்டு வச்சுருக்கானோ, என்ன பண்ணியிருப்பானோ, அந்த போட்டானோ இல்லையோ உள்ள பாம்பு வெடிச்சிருச்சு. இப்போ நிம்மதி எப்படி நிம்மதி இருக்காது. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரே யுத்த காலத்தில் இருக்க மாதிரி இருக்கும். யார் பார்த்துட்டு போனாங்க, கர்த்தாவே என் வாழ்க்கையை நீங்கள் ஆளுகை செய்வீங்க. அவன் என்னதான் கெட்ட இன்டென்ஷனோட பார்த்துட்டே போயிருந்தாலும் அவன் அகிதோ பண்ணி ஆலோசனைகள் அவமாய் போனது பாரு. எனக்கு எதிராக வரக்கூடிய எல்லா ஆலோசனையும் அவமாய் போகட்டும் நீங்கள் சொல்லிட்டு எப்பயும் போல அவங்களோட நேசிச்சுட்டு சாதாரணமாக ஹாய் பாய் போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. வார்த்தை விட்டீங்க, அங்கே நமக்கு ஆரம்பிக்கும் பிரச்சனை. நம்ம நம்முடைய நாவை ரொம்ப பத்திரமா காத்துக்கொள்ளணும். இங்கே
காட்ஸ் பிரின்சிபலை மாற்றவே முடியாது. அழகாக சொல்லிட்டாரு. இது ஒரு கொடுக்குற விஷயம் இல்லை. நான் என்ன சொன்னால் இவ்வளோ விஷயங்களை சொல்லிக்காரல சொல்லி கடைசியாக தான் கொடுக்கல அப்போ உங்களுக்கு என்னென்ன சொல்லிட்டு போகிறாங்க. குற்றம் சொல்லாதீங்க, மற்றவர்களை குற்றவாளி தீர்க்காதீங்க, நீங்கள் குற்றவாளி தீர்க்கப்பட மாட்டீங்க. மற்றவர்களை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்காதீங்க, நீங்கள் ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டீங்க. மற்றவங்களை விடுதலை பண்ணுங்க, நீங்கள் விடுதலை ஆவீங்க. அப்படின்லாம் சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்றாரு கொடுங்கள் அப்போ உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் உங்கள் வீட்டில் செல்வம் தங்குவதையும் இந்த ஆட்டிடியூட் எல்லாத்தையும் கட்டுவிடும். இந்த குணநலம் இருக்கக்கூடியவங்களை பாருங்க, அவங்களால சக்சஸ்ஃபுல்லாக வாழவே முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மனநிலை இருக்கக்கூடிய யாராலையும் கர்த்தர் ஆராதிக்கலாம், ஆண்டவருக்கு தாராளமாக கொடுக்கலாம். நான் கொடுத்தா கர்த்தருக்கு திரும்ப கொடுப்பார், உண்மை. ஆனா மேலக்கு 3 வச்சிருப்பேன், இதையும் செய்வேன்னா கொடுத்ததுக்கு கொடுப்பாரு. ஆனா அமுக்கி குலுக்கி சரிந்து விடுறதுக்குலாம் வராது. ஏன்னா அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, முன்னாடி இருக்குல்ல. மற்றவங்களெல்லாம் குற்றவாளியும் திட்டாங்கன்னா என்னை நானே குற்றவாளி திட்டு கடவுள்னு சொல்லிட்டேன். இப்போ என் கடவுள் என்னை எப்படி கலந்து பார்ப்பாருன்னா, நான் கொடுத்த அளவு கோடி மட்டும் தான் என்ன அளப்பார். நான் மற்றவனை குற்றவாளி சொன்னா இயேசு சொல்றாரு, மற்றவனை குற்றவாளி என்று தீர்க்கிறவனே நீயே அதை செய்கிறபடியா நீயே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாயிட்டு. அப்போஸ் நான் இப்போ சொல்றாரு ரோம சபைக்கு, கொரிந்தி சபையில சொல்றாரு, மற்றவனை குற்றவாளி தீர்த்தேன்னா நீ குற்றவாளி உடனே நீயே. நான் சொல்றேன், நீங்க குற்றவாளியும் தீர்க்கப்பட்ட பின்பு நீங்க ஆசீர்வாதமாய் வாழ்வது எப்படி? மன்னிக்கப்படாவிட்டால் ஆசீர்வாதம் உங்க வீட்டில் எப்படி தங்கும்? எந்த வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுடைய வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும். அப்ப நீதிமான் யாரு? அங்க சொல்லுவாரு சங்கீதத்துல, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காமல், ஆகாத வார்த்தைகளை பேசாமல், மற்றவர்களுக்கு மோசமான காரியங்களை செய்யாமல், தன் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் எவன் இருக்கிறானோ அவனே கர்த்தருடைய பர்வதத்துல தங்குவான். பாதுகாப்பான செக்யூர்டான ஒரு நிலைமை கொண்டுன்னா நம்முடைய வாயின் ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், என்னுடைய வாயின் வார்த்தைங்க என் மனநிலை ரொம்ப முக்கியம். பார்க்கும்போது எல்லாரையுமே உண்மையிலே தவறு செய்கிறவங்களா இருந்தாலும் நீங்கள் அவங்க தவறு செய்கிறவங்கன்னு பார்க்காதீங்க. கர்த்தருக்குள்ள தாராளமாய் மன்னியுங்கள். எவர்கள் மன்னிக்கிறார்களோ, நான் எப்படி சொல்கிறேன், இப்படி எப்பவுமே குற்றவாளி என்று தீர்ப்பவர்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார்கள் என்று சொன்னார். மற்றவர்களை நல்லவர்கள் தீர்க்கிறவர்கள் நல்லவர் தீர்க்கப்படுகிறவர், நாமும் நல்லவர்கள் தீர்க்கப்படுவோம். மற்றவருடைய குற்றங்களை எண்ணாதிருந்தால் கர்த்தர் நம்முடைய குற்றங்களை எண்ணாதிருப்பார். நம்முடைய ஆக்கினை தீர்ப்பை நம்மிலிருந்து நீக்கி நம்மை பரிசுத்தமாக்கி தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறார். மற்றவருடைய குற்றங்களை நாம் பார்த்து நாம அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி அங்க போயிடக்கூடாது. எத்தனை புரியுது நம்ம சொல்றது? அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய பெருவெள்ளத்தை போல பெருக்கெடுத்து உங்க மடியில கொட்டப்படணும். அது பெருக்கெடுத்து உங்களுக்கு ஓடணும்னு சொன்னா நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு நடக்கணும். அப்போ the measuring of everyone is important. மற்றவங்களை அளக்கிற விதம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க மற்றவங்களை அளக்குறீங்கன்னா அந்த அளவுகோல் நீங்க கர்த்தர்களை கொடுத்துருக்கீங்க உங்களை அளக்கிறதுக்காக. You are creating your own measure to God to measure you. உங்களை அளக்கிறதுக்கு நீங்க ஒரு அளவுகோலை உண்டாக்கி கர்த்தர்களை கொடுத்துட்டீங்க. அதனால என்ன சொல்றேன்னா, எந்த ஊழியக்காரரையும் எந்த விசுவாசிகளையும் எந்த சக வாலிபர்களையும் யாரையுமே குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர்கள் தவறுகிறார்கள், தடுமாறுகள் சொன்னால் தடுமாறுகளுக்கு ஊன்றுகோல் தேவை. நடக்க தெரியாதவங்களுக்கு நடப்பதற்கு ஊன்றுகோல் தேவை. பி அஸ் அ சப்போர்ட். அவளுக்கு ஒரு சப்போர்ட்டாக போய் நின்று அவளை கர்த்தருக்குள்ள வழி நடத்துங்க. தே வில் பி சக்ஸஸ்ஃபுல். அவன் என்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறாங்களோ அன்றைக்கி உங்களுக்கு மட்டுமில்லை, இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஆசீர்வாதமானவங்க இருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு ரொம்ப ஆசீர்வாதமானவங்க இருப்பாங்க. அதனால சொன்ன பாரத பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், மற்றவர்கள் இந்த உலகத்தில் இருந்துட்டு இங்கே உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் ரொம்ப அழகாக தெரியும். உலகத்தில் போயிட்டீங்கன்னா ஆண்டு ரொம்ப அழகாக தெரியும். ஏன்னா இந்த உலகம் கரைப்பிடிந்து விட்ட உலகம். உங்கள் கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை உங்கள் ஞானிக்கு வளர்க்குறதுக்கும் பயன்படுத்தலாம், நீங்கள் வளர்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கும் பயன்படுத்தலாம். மென்டலாக, எமோஷனலாக, லைஃப் ஸ்டைலு எல்லாமே அடிக்டடாக ஜெயிக்க முடியாத ஒரு மனோவியாதி உள்ளவங்களை போல மாற்றிட முடியும். ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப தாட்ஃபுல்லாக
கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருக்குள்ள பலன் அடைந்து சட்டையில் எடுத்து எழுதுவோம் செய்யலாம். சரி, இருப்போம். யூடியூப்ல எல்லாம் தேய்ச்சி வைக்கிறோம். எத்தனை பேர் போனதுக்கப்புறம் உட்காந்து கேட்குறீங்க. சரி சார், ஒரு ஜிபி தான் நெட் இருக்கும், உடனே ஃபுல்லாக கேட்க முடியாது. சரி, ஒரு நாள் பாதியும் அடுத்த நாள் ஒரு பாதியும் கூட கேட்கலாமே. இதெல்லாம் கேட்கணும். ஏன்னா ஒரு நாள் கேட்டுட்டு இந்த ஒரு வாரம் அப்படி தள்ளிட முடியாது. இந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கணும், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கணும். நிற்கிற இடத்துல போட்டு விட்டுட்டு கேளுங்க, அது வார்த்தைகளை தியானிங்க. எழுது கற்றுக்கொண்டதில்லை, இது எழுது போகணும். ஆளுக்கு வரது முக்கியம் இல்லை. கர்த்தாவே என்னோட பேசு, ஜெபம் பண்ணிட்டு வரணும். கர்த்தாவே என்னோட பேசுங்க. எனக்கு இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சில காரியங்கள் எனக்கும் பேசுகிற, நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு எனக்கும் கற்றுக் கொடுத்துட்டு வர்ற. உண்மையிலே எனக்கு பைபிள்ல ரொம்ப பிடிச்ச வசனம் தெரியுமா? 1000 மடங்கு ஆசீர்வாதம் சொல்லுவேன் அடிக்கடி. அது மட்டும் கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் தெரியுமா? மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காது. அப்போ நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்காது. மற்றவர்கள் உங்களுக்கு மெயினாக மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள். மற்றவங்களை நேசிக்க நினைக்கிறீங்களா? அடுத்த கேள்வி, நீங்க எல்லாரும் நேசிக்கிறீங்களா? கொடுங்கள். அப்போ உங்களுக்கு நான் நேசிக்க மாட்டேன், ஆனா எல்லாரும் மேல அன்பா இருக்கணும். சான்ஸே கிடையாது. நான் யாரையும் நேசிக்க மாட்டேன், யார்கிட்டையும் அன்பு காட்ட மாட்டேன், எல்லாரும் என் மேல அன்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல நீங்க கொடுங்க. தகுதியே இல்லாதவங்களுக்கு அன்பை காட்டுங்க. அப்ப தெரியும் உங்களுடைய அன்போட வேல்யூ. லேட்டா தெரியும், ஆனா தெரியலன்னு பார்த்தீங்கன்னா உங்களை தலை மேல வச்சு கொண்டாடுவாங்க உண்மையிலே. ஏன்னா அந்த அன்பினுடைய தன்மை இது பார்த்தீங்களா, அட்ராக்ட், காந்தம் மாதிரி அட்ராக்ட் இழுத்துக்கிறோம். பரலோகத்தை இழுத்துக்கிறோம், மனுக்குலத்தை இழுத்துக்கிறோம். அதனால கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடுபடி நன்றாய் அளந்து மடியில போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படுங்க. நான் 5 விஷயங்களை பார்த்துருக்கோம். 1, குற்றவாளிகள் தீர்க்காதீங்க, நீங்கள் குற்றவாளிகள் தீர்க்கப்படாதபடி. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதீர்கள், நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு. விடுதலை பண்ணுங்கள், அப்போது நீங்கள் விடுதலை அடைவீர்கள். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு மட்டும் விளக்கமா சொல்றாரு. அமுக்கி குலுக்கி சரிந்து விடுபடி நன்றாய் அளந்து மடியில போடுவாங்க. அதனால திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கோம், ஒவ்வொரு வாரமும் சொல்றோம். அது வாசல் கொடுக்கணுங்க இருக்குல்ல, அதை கொடுக்கும் போது ஒன்று நிச்சயம் இருக்கணும், பெரிய அறுவடை. 5வது என்ன சொல்றாரு, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் தான். இப்ப எதை வச்சு நான் எப்படி அளக்கப்பட வேண்டும் என்பதையும், எப்படி மற்றவங்க என்ன வேல்யூ பண்ணணும், மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். சொல்லுங்க, நான் தான். அப்ப நாம முடிவு பண்ணோம்னா இந்த 5 காரியங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கட்டும். ஒவ்வொரு முறையும் முடிஞ்சவங்க வீட்டில் அழகா எழுதி தொங்க விடுங்க. 10 கட்டளை தொங்க விடுறதில்லை, இந்த 5 காரியங்களை தெளிவாக தொங்க விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் அதை பாருங்க. இன்னைக்கு யாரையாவது குற்றவாளி தீர்த்தேனா, நீங்க ஜெபிக்கிற இடத்துல வைங்க கண்ணு முன்னாடி. யாரையாவது ஆக்கிரைக்குள்ளாக தீர்த்தேனா, யாரையாவது விடுதலை பண்ண விட்டுட்டேனா. இன்னைக்கு நான் ஜபத்துல நான் உட்காந்து ஜபம் பண்ணா எங்கேயோ விடுதலை அடையும். இன்னைக்கு ஜபிக்க வாய்ப்பு கிடைச்சி எத்தனை பேருக்கு நம்ம ஜெபிக்க மாட்டோம். விடுதலை பண்ணுறப்போ விடுதலை யாரும் கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு. நான் ஏதாவது அளவுகோலை எடுத்து கற்றுட்ட கொடுத்து கத்தாவே என்னை அழுதுக்கா காட்டுறேங்கிற மாதிரி மற்றவங்க அழுதுருக்கேன்னு கொடுத்துருவோம். இதை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா நம்ம வீட்டில் தங்குற ஆசீர்வாதம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா கர்த்தருக்கு எது பிடிக்கும்னா உண்மையாய் தன்னை ஒத்துக்கிட்டு போய் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் சாரின்னு போய் நின்னோம்னா அள்ளிக்கு வரும். அவர் தான் அவருக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். என் பிள்ளை நான் தப்பு பண்ணிட்டேன்னு வந்து நிற்குதுன்னா அதை விட பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் நான் தப்பே பண்ணலை அப்படின்னு இருக்க பிள்ளைக்கு மேலே கடுப்பாக இருக்கும் நமக்கு. அப்பயும் பார்த்தாருன்னா அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. நான்லாம் கரெக்டு, நீங்க எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எல்லாம் கரெக்டாக இருக்கேன், கரெக்டாக படிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், கரெக்டாக வேலைக்கு போகிறேன், கரெக்டாக சம்பாதிக்கிறேன், சம்பாதிச்சா கொண்டு உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அப்பயும் என்கிட்ட குற்றவாளி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க. வீட்டில் தான் அந்த மாதிரி கேள்வி. அவர்கிட்ட அப்படி கிடையாது. அவர் குற்றவாளி நம்மளை தீர்க்கிறதே இல்லை. ஏன்னா அவருடைய குமாரனை ஆக்கினைக்கு உட்பாக தீர்த்து விட்டார். அவரை தீர்த்துட்டதுனால, ஆக்கினைக்குள்ள தீர்த்துட்டதுனால நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை. ஏன்னா நம்ம அப்படி பண்ணோம்னா தேவனுடைய வேலையை முடிச்ச வேலையை நாம தவறாக யூஸ் பண்றோம். நம்மை குற்றவாளியை தீர்க்கப்பட குமாரனை குற்றவாளியை தீர்த்தார், ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார், அவர் பாதாள வரைக்கும் அனுப்பி வைத்தார். நாம விடுதலை பண்ணப்பட்டிருக்கிறோம்.
விடுதலை பெற்றவர்கள் மற்றவருடைய விடுதலைக்காக நேரத்தை செலவழித்து கர்த்தரை அறிவிக்கணும், கர்த்தரை குறித்து பறைசாற்றணும். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும், நண்பர்களுக்கு உறவு கிட்ட எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கப்பா கர்த்தருடைய அன்பை ஷேர் பண்ணுங்க. யாருக்கு தெரியும், உங்க மூலமா பரலோக ராஜ்யத்துல அநேக கிரீடங்கள் உங்களுக்காக ரெடி பண்ணும்படி, அநேக முத்துக்களை பறித்த கிரீடங்கள் உங்களுக்கு தலையில வச்சு உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரர் உங்களை வெல்கம் பண்ற நாள் ரொம்ப தூரத்துல இராதே. வாழ்ற இந்த நாள் ரொம்ப ஆசீர்வாதமான நாள். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம், வெற்றியாக அநேகரை ஆண்டவருக்குள் ஆதாயப்படுத்துவோம். பரலோக ராஜ்யம் மகிமையினாலும் உங்களுக்கான கிரீடங்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துபவர்கள் பரலோகத்துல நட்சத்திரங்களை போட சொல்லி பார்க்கலாம். அங்க அப்படி இருக்கணும். அப்படின்னா இங்க நல்லா ஆண்டவருடைய மகிமை அன்பை பிரதிபலிக்க ரிஃப்ளெக்டட். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இவைக தியானியங்கள், இவைகளில் ஒன்று குறைந்ததாவது கர்த்தர் உள்ளங்களை என்னுடைய உள்ளங்களை மாற்றுவாராக. ஆமென்.